ஒரு அமைதியான வில்லேஜ்ல பசுமை நிறைந்த நிலம், சிறு வீடு. அந்த வீட்ல ஒரு புவர் ஃபார்மர் இருந்தார். அவர் ரொம்ப சிம்பிளா வாழ்ந்து வந்தார். கையில ஒரு சின்ன பாஸ்கெட் எடுத்துக்கிட்டு வெளியில நடந்து வரார். அவர்கிட்ட 4 வாத்து இருந்தது. அவர் அந்த வாத்துக்கு உணவு போட்டு பாத்துக்கிறாரு. வாத்தும் சந்தோஷமா இருக்குது. அவர் தன் சின்ன ஃபார்ம்ல கத்திரிக்காய் பிளான்ட்ஸ் வளர்த்து சிம்பிளா இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாரு. டெய்லி வாத்து போடுற முட்டையை எடுத்து ரொம்ப ஜாக்கிரதையா பாஸ்கெட்ல வைக்கிறாரு. அவர் முகத்தில் ஒரு சிறு சந்தோஷம். மார்க்கெட்ல போய் அந்த முட்டையை செல் பண்றாரு. கொஞ்சம் காசு கிடைக்குது, ஆனாலும் அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு அதிசயம் நடக்குது. ஒரு வாத்து தங்க முட்டையை போடுது. அதை பார்த்த உடனே ஃபார்மர் ஷாக் ஆயிடுறாரு. ஆச்சரியமா பாக்குறாரு. அந்த முட்டையை மெதுவா எடுக்கிறாரு. அவர் அந்த முட்டையை செக் பண்றாரு. அது நிஜமான தங்க முட்டைன்னு புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமும் ஆச்சரியமும். மார்க்கெட்ல அந்த தங்க முட்டையை விற்று ரொம்ப நிறைய காசு கிடைக்குது. அவர் ரொம்ப சந்தோஷமா பாக்குறாரு. வீட்ல உட்கார்ந்து காசு கவுண்ட் பண்ணுகிறார். கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல பேராசை வருது. அவர் கனவுல தங்க காயின்ஸ் மழை போல விழுந்து பெரிய வீடு, ஆசை கனவு காண்றாரு. அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த வாத்து டெய்லி தங்க முட்டை கொடுக்குதுன்னா உள்ள இன்னும் எவ்வளவு இருக்கும்னு சிந்திக்கிறாரு. பேராசை அதிகமாகுது. வாத்தை மெதுவாக எடுத்து பாக்குறாரு. அவர் வாத்தை வீட்டுக்குள்ள கொண்டு போயிடுறாரு. வாத்து சைலண்டா பாக்குது. கையில கத்தியை எடுத்து கட் பண்ணி பாக்குறாரு. அவர் ஷாக்கா பாக்குறாரு. அந்த வாத்து வயத்துக்குள்ள ஒண்ணுமில்ல. அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. அவர் மனசு உடைந்து அழுகிறார். நான் பண்ணது பெரிய தப்புன்னு உணர்கிறார். தங்க முட்டையும் இல்ல, வாத்தும் இப்போ இல்ல. அவர் தனியாக உட்கார்ந்து வருந்துகிறார். பேராசை எப்பொழுதும் பெரும் நஷ்டத்தில் முடியும். மேலும் இது போன்ற கதைகளை பார்த்து ரசிக்க இந்த சின்டூன் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோக்கள் உங்களிடம் உடனுக்குடன் வர பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். நன்றி.